முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் மனதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றாயா? உன் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கின்றாயா? நான் கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக வெறும் கல்லாக மட்டுமே உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அப்பா, எனக்கு எத்தனை பிரச்சனைகள் நடக்கின்றது, எத்தனை கஷ்டங்கள் நடக்கின்றது, இருந்தும் நீங்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்பா என்று கேட்கின்றாய். இன்று ஒரு நாள் ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டது என்று நிம்மதியாக இருக்கலாம் என்று பெருமூச்சு விடும் முன்னரே மறு பிரச்சனை ஆகிவிடுகின்றது. மனம் முழுவதும் ரணமாக இருக்கிறது அப்பா, எதாவது வழி சொல்லுங்கள் என்று. உங்களுக்கு இதெல்லாம் புரியவில்லையா என்று என்னை சலித்து கொள்கின்றாய். தங்கமே, உன் மனதில் உள்ளதை அப்படியே உன் அப்பா நான் சொல்லட்டுமா? இதை கேள், கண்ணீர் வடிந்துவிடும். ஆனால் என் பிள்ளையான நீ அழக்கூடாது. உனக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், துயரங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் என அத்தனையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். அனைத்தும் விரைவில் சரியாகிவிடும். உன் மனதில் இப்பொழுது என்ன இருக்கிறது? எதற்கு இந்த வாழ்க்கை? வெறும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கவா என்னை படைக்கப்பட்டீர்கள்? இந்த கஷ்டத்தை எல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு சில உறவின் வழிகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் உயிருக்கு உயிராக நான் நேசித்த உறவு என்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுதிலும் அவருடைய நினைவுகளில் இருந்து வெளிவர முடியாமல் இன்று வரை தவித்து கொண்டிருக்கின்றேன். என்னால் என் குடும்பத்திற்கும் கஷ்டம்தான். என்னால் இங்கு யாருக்குமே நிம்மதி இல்லை. சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா கூட தோன்றுகின்றது. ஆனால் நான் தற்கொலை செய்து கொண்டால் அதற்காக என் குடும்பம் படும் கஷ்டத்தை பார்க்கவும் என்னால் நினைக்கவே முடியவில்லை. எதற்கு வாழ்கிறோம் என்று தெரியாமல் ஒரு வாழ்க்கை, அதில் பாசம் வைத்த நபருக்காக அழுது அழுது பாதி வாழ்க்கையே முடிந்து விட்டது அப்பா. இன்று உன் மனதில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உன் மனதளவில் நீ மிகவும் நல்லவரே. ஆனால் சில துரோகங்கள் உன்னை சில சமயங்களில் தீயவராக கூட பிரதிபலித்து விடுகின்றது. நான் என்ன அப்படி தவறு செய்து விட்டேன்? அன்பு வைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? உண்மையாக நேசித்தேன். இப்படி ஒதுக்கப்பட்டு யாரும் இல்லாத அனாதை போல நிற்கின்றேன். அந்த உறவு என்னை எந்த இடத்தில் விட்டு சென்றதோ அதே இடத்தில் இன்று வரை நின்று கொண்டிருக்கின்றேன். புது உறவுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என்னிடத்தில் இல்லை அப்பா என்று கூறுகின்றாய். உன் மனதில் எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கிறது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். வாழும் வாழ்க்கையே உனக்கு பாரமாக தெரிகிறது. கவலை கொள்ளாதே தங்கமே, அனைத்தும் மாறும். உன் சிரமத்தை நான் நிச்சயமாக மாற்றுவேன். நீ தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் தடங்களாக முடிக்கிறது என்று நினைக்கின்றாய். தடங்கல்கள் அனைத்தும் தாண்டி நீ சாதனை படைக்கப் போகின்றாய். நீ எடுத்து வைக்கும் முயற்சியில் இதுநாள் வரை தோல்வி கண்டாய். இனிமேல் உனக்கு தோல்வியில் மனதில் அழுத்தி கடந்த அத்தனையும் எனக்கு நன்றாக தெரியும். இனிமேலாவது நிம்மதியாக இரு. நல்ல வழி நிச்சயமாக பிறக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.